புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற 3 பெண்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து வருகிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துள்ளன. இன்று காலை இப்பகுதியில் இந்த கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு அதில் உள்ள விஷவாயுவானது வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறியதால் அதே பகுதியை சென்ற 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர். நகராட்சி அதிகாரிகள் அந்த அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை காலை முதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரடியாக ஆய்வு செய்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சம்பவம் நடந்த புதுநகர் பகுதிக்கு நேரடியாக சம்பவம் நடந்த இடங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து அவரிடம் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து இது போன்ற இந்த டிரைனேஜ் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பலமுறை நாங்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முதலமைச்சரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்று வருகிறோம். விசாரணை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு தேவையான உரிய நிவாரண உதவிகள் நிவாரண தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை எடுத்துள்ள நிலையில் இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என பல்வேறு தரப்பிடம் எதிர்பார்த்து வரும் நிலையில் இது தொடர்பாக ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சரும் அமைச்சர்களும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். சார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இறந்த குடும்பங்களுக்கு தேவை நிவாரணம், பாதிக்கப்படும் நிவாரணம் வழங்கப்படும். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படுமா சார்? விசாரிச்சிருக்கேன். சார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இறந்த குடும்பங்களுக்கு தேவை நிவாரணம், பாதிக்கப்படும் நிவாரணம் வழங்கப்படும். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படுமா சார்? விசாரிச்சிருக்கேன்.